students. Relation function this is 1.1 sine question பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க sine question ஆனது ஏசி கொடுத்துருக்காங்க. let a ன்றது 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. b ன்றது டேரக்டாக நம்பர்ஸ் அதில் செட் ஆகல, அதுக்கு பதிலாக அவங்க ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. அது எக்ஸாக இருக்குது. இங்கே எக்ஸ் இஸ் ப்ரைம் நம்பர் லெசன்ட், அதாவது 10க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர் தான் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அந்த நம்பர் கண்டுபிடிச்சி நம்ம அதை செட் எழுதணும். அப்படின்னா என்ன கேட்குறாங்க பாருங்க, ஃபைண்ட் a cross b and b cross a கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாமா? நமக்கு a cross b கண்டுபிடிக்க தெரியுமா? இதெல்லாம் கண்டுபிடிச்சிடுவோம், நம்ம கண்டுபிடிக்க தெரியும். அதனாலே b cross c கண்டுபிடிக்க தெரியும். நம்ம என்ன ஃபஸ்ட் கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சி செட்டை கண்டுபிடிக்கலாமா? வாங்க கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு b கண்டுபிடிச்சிக்கலாமா? b ன்றது ப்ரைம் நம்பர் லெசன்ட் தெரியுது ப்ரைம் நம்பர் என்ன தெரியும் எழுதலாமா? அதை a செட் எழுதிக்கலாம். a ன்றது 1, 2, 3 அவங்க கொடுத்துருக்காங்க, நம்ம எழுதிட்டோம். பீன்றது எக்ஸுக்கு கொடுத்தாங்க. எப்படி நம்ம என்ன ஆக்சுவலாக ஒன்றுன்றது ப்ரைம் கிடையாது, நான் கொடுத்துருங்க. அடுத்தது 2 இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைம் நம்பர். அடுத்து 3 வருமா? 3 வரும். 4 வருமா? வராது. சரிங்களா, அடுத்து 5 இஸ் ப்ரைம் நம்பர். அடுத்தது 7 8 வருமா? வராது. 9 வருமா? வராது. அப்போ லெஸ் தென் 10ல் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் 2, 3, 5, 7 இந்த 4 நம்பர்ஸ் மட்டும்தான் ப்ரைம் நம்பர்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கிறது ஏ கிராஸ் பி சொல்லலாம், அது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பின்னு சொல்லலாம். சரிங்களா, சரி ஏ செட் எழுதுங்க. ஏன்றது 1, 2, 3 கிராஸ். அடுத்து பி செட் எழுது 2, 3, 5, 7. நமக்கு அடி ஃபஸ்ட் நம்ம திருப்பி எழுதணும். ஃபஸ்ட்டு செட்டில் விட ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எலமெண்ட் எடுத்து செகண்ட் செட்டில் விட ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் பேராக எடுத்து எழுதணும். அதே மாதிரி இதில் எல்லாத்தையும் எழுதுனா அதுதான் ஏ கிராஸ் பி. எழுதலாமா? போட்டுங்க. அப்போ 1, ஃபஸ்ட் அது 2 மறுபடியும் 1, 3 இதே 2 சரிங்களா. அடுத்தது 1, 5 அடுத்தது 1, 7 சரிங்களா. மறுபடியும் அடுத்து 2 எடுத்து 2, 3 எழுதிங்க. ஈஸியாக 2, போட்டு நீங்கள் செகண்ட் டைம் அப்படியே எழுதிங்க. இதான் வரும். அப்போ நீங்கள் செகண்ட் டைம் அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே 2 போட்டுக்கோங்க. உங்களுக்கு எழுது வரிசை ஏன்னா உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக எழுதும். கண்டுபிடிச்சி இது ஏன்னா நான் தப்பாக கண்டுபிடிச்சோம், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம். நீங்கள் இதே கீழே எழுதுங்க. சரிங்களா. அப்போ அடுத்தது 2, 3 இது அப்படியே எடுத்து செகண்ட் டைம் அப்படியே எழுதுங்க. அடுத்து 2, இது ஃபஸ்ட் மட்டும் போட்டுக்கோங்க. அதை பார்த்து கீழே பார்த்து அப்படியே எழுதுங்க 5. அடுத்து 2, 7 இன்னும் ஃபாஸ்ட் நம்பர்ஸ். அடுத்து 3க்கு அப்போ 2, அடுத்தது 3க்கு 3, அடுத்தது 3க்கு 5, அது 3க்கு 7. நீங்கள் நமக்கு ஃபாஸ்ட்டாக எழுதி க்ளோஸ் பண்ணுறது. இதுதான் ஏ கிளாஸ். சரிங்களா. நெக்ஸ்ட் கேட்குறாங்க அவங்க பி கிளாஸ் ஏ கேட்குறாங்க. என்ன பண்ணணும்? பி எடுத்து ஃபஸ்ட்டு எழுதணும். அவ்வளோதான். பி என்னதுங்க 2, 3, 5, 7 கிளாஸ் ஏ என்னது 1, 2, 3 அவ்வளோதான். நம்ம தெரியும் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் எடுத்து பேராக எழுத வேண்டியதான். அவ்வளோதான். ஃபஸ்ட் நான் பேட்ச் போடுங்க. அப்போ 2, 1 ஃபஸ்ட். அடுத்தது மறுபடியும் 2, 2 எடுத்து சரிங்களா. அடுத்து 2, 2 இது எடுத்து இதை மறுபடியும் இதை எடுத்து இதை மறுபடியும் அடுத்து 3 கேளுங்க. அப்போ 3, அடுத்து இதுக்கு எழுதும் 3, மறுபடியும் இதுக்கு எழுதும் சரிங்களா. 3, 1 இது 3 மட்டும் போட்டு இது என்ன டைம் வாங்கி பார்த்துருக்கு 2. அடுத்தது 3, அடுத்து 5 கேளுங்க. 5 அதான் வரும். இங்கே வாங்கி நீங்கள் ரைட் சைட் பார்த்து அப்படியே இருக்கும். அடுத்து 5, 2 அடுத்து 5, 2 சரிங்களா. அடுத்தது 7 இல்லை 7, 1 பார்த்து நீங்கள் ரைட் அப்படியே இருக்கும். அடுத்தது 7, 2 அடுத்தது 7, 3 அவ்வளோ. 7 எடுத்தேனா கூட 7, 1, 2, 3 எடுத்தேனும் நீங்கள் ரைட் சைட் பார்த்து அப்படியே நீங்கள் இருக்கணும். இதுதான் ஏ கிராஸ் பி, பி கிராஸ் முக்கியமாகவே இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். 2 மார்க்ஸில் கேட்கலாம். சரிங்களா.